வண்டியிலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 2008 மாடல். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அலாய் வீல் கொடுத்தாங்க. ஏர் பேக் டைப் வண்டி இது. மைலேஜ் டிபெண்ட் பண்ணுற வண்டி, சூப்பரான வண்டி, லோக்கல் நம்பர் வேறு. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. பாருங்கள், ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, லெதர் சீட்ஸு. ஸோ பேக்கிலலாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரிஜினல் சீட் கவர். ஸோ நல்லா லக்ஸுரி டைப் வண்டி. 3 ஓனர் வந்துடுறாங்க. டீசல் வண்டி, 2008 மாடல். உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா நான் ரேட்டு சொல்ல தேவையில்லை, எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஸோ வாங்க அடுத்த வண்டி பார்த்துடலாம். ஸோ ஃபியஸ்டா டீசல் வண்டி இது, TN36. இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை நம்பர்லாம் கிடையாது. சென்னை நம்பராக இருந்தால் கூட வண்டி தரமாக இருந்தால் போதுங்க. ஸோ வண்டியோட கண்டிஷன்ஸ் பாருங்கள். இந்த வண்டியில் வந்து இப்போ பெயிண்டிங் கொஞ்சம் லைட்டாக ஃபேடாக இருக்குது, அது வேணால் டச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டயர் பாயிண்ட் பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ பேக் சைடு இது லெஃப்ட் சைடு இது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட்ஸு, சீட் கவர் பாருங்கள். ஸோ நல்ல வண்டி, கம்ஃபர்டபுளான வண்டி. 2006 மாடல். உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. 26 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா FC கரண்ட்டில் இருக்குது. 2 ஓனரு, டீசல் வண்டி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. ஸோ அடுத்த வண்டி பாருங்கள், எல்லாமே ப்ரைஸ் ஒன்று தான். ஃபியட் லினியா. ஸோ இந்த வண்டி பாருங்கள், குவார்ட்டர் ஜெட் இன்ஜினு, டீசல் வண்டி. இந்த ஆஃபருக்கெலாம் உண்மையிலே இந்த வண்டி கிடைக்காது. அலாய்ஸ் வீல் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவுட்லுக் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேக் சைடில். டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% இருக்குது. உங்களுக்கு வாங்க இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். பவர் விண்டோ 4 வந்துடும். ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் வந்து சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்குது. ஸோ பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஒரு ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ். வண்டி வந்து நல்ல ஸ்பேஸியான வண்டிங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், நல்லா லக்ஸுரியாக இருக்கும் இன்டீரியரு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 2009 மாடலு. FC பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அடுத்த வண்டி பாருங்கள், ஹுண்டாய் வெர்னா. ஸோ இந்த வண்டியில் ஒரே ஒரு டென்ட் மட்டும் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ மித்தபடி பார்த்திங்கன்னா அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடலு, பெட்ரோல் வண்டி. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், காட்டுறேன். இந்த ஒரே ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு டென்ட் ஒன்று இருக்குது, அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோன்னா கொடுத்துர்லாங்க. இந்த சைட்லாம் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. வீல் பார்த்திங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த சைட்லாம் எதுவுமே இல்லை. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போ 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு செட்டு ஒன்று, லெதர் சீட்டில் சீட் கவர்ஸ் பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டடாக, ஒரு எந்த ஒரு டேமேஜும் சொல்லு, நல்லா நீட்னஸாக இருக்குது. ஸோ நல்ல வண்டிங்க. 2008 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, பெட்ரோல் வண்டி. ஸோ அடுத்து பார்த்துடலாம். அடுத்து ஃபியஸ்டா 2006 மாடல், பெட்ரோலு. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டியில் மைனராக டச்சப் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியோ டென்ட்டாக தெரியாது. நல்ல ஒரு கீரல் கூட இல்லை, நல்லா நீட்னஸாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்தாலாம். இது லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பக்கம் இருக்குது. சேம் இதில் வந்து 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, அது ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸு. வண்டி பாருங்கள், எல்லாம் 1.5 பட்ஜெட்டில் என்ன பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே வந்து நல்லா சூப்பர் வண்டிங்க. இன்டீரியர் பாருங்கள். 2006 மாடல். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு FC கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ப்ரைஸ் சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு வண்டிக்கு நான் ப்ரைஸ் சொல்ல தேவையில்லை, எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். நீங்கள் இதில் எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ வாங்க அடுத்து பாருங்கள், ஹோண்டா சிட்டி 2006 மாடல். ஸோ இது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி தான். அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. அவுட்லுக் பாருங்கள். பேக் சைடு லோ பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சூப்பர் பெட்டரான வண்டிங்க. இது எல்லாமே என்ஜின்லாம் வந்து நீங்கள் யாரை வேணாலும் கூட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க.
மைனராக ஸ்க்ராச்சஸ் அது இது இருக்கலாம், அது சகஜம். வந்து யூஸ்டு கார்ஸை பொறுத்தளவில் அதெல்லாம் வந்து நேச்சுரலுங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங். எல்லா வண்டியிலையும் பார்த்திங்கன்னா 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், லெதர் சீட்ஸு, ஒரு ஆடியோ சிஸ்டம் எல்லாம் இருக்கிறத இன்டீரியர் நம்ம காட்டுறோம். அப்படியே பாருங்கள், நல்லா லக்ஸுரியான வண்டி தான். இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் எந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ப்ரைஸ் தான். பாருங்கள், ஒரு 6 வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த 6 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ். நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ எல்லாமே இதில் டீசல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வண்டி டீசலு, ஒரு 3 வண்டி வந்து பெட்ரோலு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் அந்த 3 வண்டியுமே டீசலு, அந்த 3 வண்டி பெட்ரோலு. ஸோ எல்லாம் தனித்தனியாக எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேலையில் இருக்க வண்டிங்க. சரி, அது இல்லாமல் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்த்துட்ருக்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டு ஃப்ளூயன்ஸு 2011 மாடல் டீசல் வண்டி. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஸோ அலாய்ஸ் வீலு, ஏர் பேக்கு, இப்போ எல்லாமே வந்துடுது. ஸோ பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் அது இதுன்ட்டு. ஸோ வண்டி நல்ல ப்ரைஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.25 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. ஸோ 2,25,000 வருது. 2011 மாடல். இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருந்துச்சு, அது பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போயிடுச்சுங்க. ஸோ இந்த வண்டி இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10 2008 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்க வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வந்து நல்லா பார்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1,65,000 ரூபாய்க்கு கூட இந்த வண்டி கொடுத்துர்லாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி என்ஜின்லாம் தெளிவாக இருக்குங்க. அடுத்து பார்த்துட்டு இருக்க வண்டி ஹுண்டாய் i10 தான். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்தா 1,65 கேட்குறாங்க. ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் அப்படியே வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா கூட இந்த வண்டியை வந்து ஒரு 1,40,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் பாருங்கள், அலாய்ஸ் வீல்லாம் போட்டிருக்கிறாங்க. பெட்ரோல் வண்டி. டாடா ஸ்மோ கிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 சீட்டர் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,55,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 1,55,000 ரூபாய்க்கு 2010 மாடல் டீசல் வண்டி 8 சீட்ரு 1,55,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது ரேர் தான். கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்கள். மகேந்திரா ரெனால்டு லோகன் 2007 மாடல் டீசல் வண்டி 1,35,000 வருது. செவர்லெட் ஸ்பார்க்கு ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி, எல்பிஜி அண்ட் பெட்ரோல். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 1,35,000 பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா 1,35,000 கேட்குறாங்க. இதுவும் i10 தான். பார்த்திங்கன்னா 2009 மாடல். எஃப்சி கரண்ட்டில் இருக்க வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,85 வருது. ஒரு 1,75க்கு கொடுத்துர்லாங்க. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2009 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட் வண்டி. ஃபியட் புண்டோ. ஸோ இந்த வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ 6 வண்டி பார்த்தீங்க இல்லைங்களா, அதே மாதிரி இந்த வண்டி நீங்கள் டீசல் வண்டி தான். இதை எடுத்துக்கிட்டால் 1,45,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2010 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ தான் முடிஞ்சதுங்க. அது போட்டு கொடுத்தா 1,65 வந்துடும். ஸோ இருந்தாலும் அந்த மைனஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். 1,40,000 வருது. செவர்லெட் பீட் 2012 மாடல் டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 1,15,000 வருது. டொயோட்டா எட்டியாஸ் லிவா இது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2013 மாடல் பெட்ரோலு. நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஏசி எல்லாம் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,35,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. 2,35,000 கொடுத்துர்லாம். பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருந்துருப்போம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,35,000 கொடுத்துர்லாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொனாட்டா, ஹுண்டாய் சொனாட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஏர் பேக் டைப்பு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியை நம்ம ஒரு பெட்டர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா 1,65,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாம். டீசல் வண்டி. நல்ல என்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ஏசி முதற்கொண்டு எல்லாமே இதாக இருக்குது. இது ஃபிக்ஸட் ரேட் தான். ஏன்னா பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டிருப்போம். ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி சொல்கிறேன். வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருந்தது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸு. 1,65,000 கொடுத்துர்லாங்க. டாட்டா இண்டிகோ 2006 மாடல் 26 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஓட்டி போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாங்க. 85,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த ஃபிக்ஸட் ரேட்டில் இருக்கிற வண்டி இல்லாமல், அதாவது பார்த்திங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 ரூபாயில் இருக்கிற வண்டி இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றதையும் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.